தலைமுறை தலைமுறையாக நம்மிடையே புழங்கி வருவதும் நம் மூதாதையர்களால் சொல்லப்பட்டு வந்ததுமான கதைதான் நாச்சியம்மையின் கதை. இது நன்னெறி குறித்த கதை. இது அற உணர்வை போதிக்கும் கதை. நாச்சியம்மை கதையில் வரும் சாந்த சுபாவமுடைய பசுமாடுதான் நாச்சியம்மை. கொடூரமான காட்டுப்புலி தாக்க வந்தபோது தன் பணிவு, சகிப்புத்தன்மை மற்றும் நேர்மையினால் அந்த கொடூர விலங்கிற்கு மனமாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது குறித்த கதைதான் இந்த நாச்சியம்மையின் கதை. பாரத தேசத்தின் தெற்கு திசையில் இடையன் ஒருவன் கொண்டிருக்கும் பசுவை பற்றிய கதை இது. கொன்று தின்னுவேன் என்ற புலிக்கு சத்திய வாக்கினை செய்து கொடுத்து கண்ணே உன்னை கட்டி தழுவி செல்ல வந்தேன் இறுதியாய். யாரிடம் பால் கேட்பதம்மா, யாரிடம் பால் குடிப்பதம்மா? அப்பிதாமலை நடுவின் உள்ளே அற்புதாதி என்ற புலியவன். வெள்ளை தோள்களில் ரத்தம் சிந்திட மேலே பாய்ந்து உந்தன் வயிற்றை கிழித்து பிளப்பேன் என்று வெறியுடன் துஷ்ட புலியவன் உருமினான். நாச்சியம்மையின் சொல்லை கேட்டு கண்ணில் நீரை கண்ட பிறகு அன்னை இவளை கொன்று தின்றால் சபிக்கப்படும் என் ஜென்மமே. அன்னை இவளை கொன்று தின்றால் சபிக்கப்படும் என் ஜென்மமே.